ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னா சாம்பார், கோவக்காய் வறுவல். கோவக்காயை கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோ நான் வறுத்துக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வறுத்து எடுத்துக்கணும். ஒரே சவுண்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க, பக்கத்தில் ஒரு டெத்து. இப்போ நம்ம கோவக்காயை நல்லா எண்ணெயை விட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். கோவக்காயை எண்ணெய் ஊற்றி இதோ வறுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு வெங்காயமும் தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வாங்க தாளிச்சிடலாம். அந்த கோவக்காவை வதக்கி எடுத்தேன் பார்த்திங்களா, அந்த எண்ணெய் சட்டிலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட கொஞ்சமாக பெரிய ஜீரகம் போட்டுப்போம். பெரிய ஜீரகம் வெடிக்குது. நம்ம அது கூட இப்போ வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டோம். இப்போ நம்ம அது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அது கூட கோவக்காயை சேர்த்துக்கலாம். கோவக்காய் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பட் அதில் வந்துட்டு சத்துக்கள் உள்ளது. ஆனால் அது என்ன சத்துன்னு எனக்கு தெரியலை. ஆனால் வந்துட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. தொண்டை வலி உள்ளவங்க கோவக்காய் வந்துட்டு நமக்கு தொண்டை வலி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கோவக்காய் சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த தொண்டை வலி இருக்காது. அடுத்தது வந்து நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது கோவக்காய். சுகர் உள்ளவங்க இதை சாப்பிட்லாம், கோவக்காய் சாப்பிட்லாம். இப்போ நம்ம அது கூட காரத்தூள் சேர்த்து